ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 439வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது துட்ட நிகிரக காரகா என்கிற திருநாமம். எம்பெருமார் அவதரிப்பது எதற்கு? பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எல்லாரும் தெரிஞ்ச ஸ்லோகம் இது. நல்லோர்களை காப்பதற்கும் சிட்டர்களை பரிரட்சணம் பண்ணுவதற்கும் துட்டர்களை நிகிரகம் பண்ணுவதற்குமாக அவதரிக்கிறேன், தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு என்று பகவான் சொல்கிறார். அந்த துஷ்ட நிகிரகம் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக வருகிறது. இந்த ஃபைனல் அவதாரமாக கருதப்படக்கூடிய தசாவதாரத்தின் கடைசி அவதாரமாகிய கல்கி அவதாரத்திலே பகவான் துட்டர்களாலும் லேச்சர்களையும் அந்த நாட்டில் உள்ளவர்களையும் நிகிரகம் பண்ணி தண்டித்து சீர்படுத்த போகிறார். அந்த அடிப்படையிலே துட்ட நிகிரக காரகன் என்று அவனுக்கு ஒரு திருநாமம் வருகிறது. இத எப்படி கல்கி புராணம் சொல்றதோ அதுபடி கேட்போம். கல்கி புராணம் சொல்றது, எம்பெருமான் ஒரு படையை திரட்டி கொண்டு அயோத்தி மதுரை ஆகிய நகரங்களுக்கு சென்றார். அயோத்தி ராமபிரானாக கண்ணன் எம்பெருமான் வாழ்ந்த நாடு. அதே போல மதுரை அவனே அங்கே இருந்த காலம். அந்த இடமெல்லாம் இப்போ ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவைகளை முதலே சீர்திருத்தினால்தான் மற்ற இடமெல்லாம் பண்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய சூரிய மக்களை விரட்டினான். தப்பான மக்களை விரட்டி சூரிய சந்திர வம்சத்தை அயோத்தியிலும் அஸ்தினாபுரத்திலும் உருவாக்கி அமைத்தான் எம்பெருமான். அப்படி அவன் செய்து கொண்டு மக்களை திருத்தி கொண்டு வரும் பொழுது தான் மதுரையிலே போய் தங்கினான். அயோத்தியில ஒருத்தரை வைத்து சத்வம்சத்தை நன்னாட்டிவிட்டான். அதே மாதிரி ஹஸ்தினாபுரத்துல சந்திர வம்சத்திலே பிறந்த ஒருவனை நிலநாட்டி சத்வம்சத்தை கொண்டு வந்துட்டான். ஆனால் தன்னுடைய மதுரைக்கு தானே சென்றான். அங்கு மஸ்கரி ஒருவர் வந்தார். யார் இந்த மஸ்கரி? மஸ்கரி என்றால் துறவிக்கு ஒரு பெயர். அந்த மஸ்கரி கண்ணபிரானை சந்தித்தார். கண்ணபிரானுக்கு புரிந்து போய்விடுது மஸ்கரி வடிவத்தில் யார் வந்திருக்கார். மஸ்கரி வடிவத்தில் கிருதயுக புருஷன் வந்திருக்கான்.
மஸ்கரியாக வந்து மீண்டும் எனக்கு இடம் கொடுன்னு கேட்க வந்திருக்கான். ஆகையினால மஸ்கரியை எப்படியாவது நாட்டிலே பரவ செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து மஸ்கரி என்ற அவருக்கே சில மந்திரங்களை உபதேசித்தார் பரசுராமன். பரசுராமன் தான் கல்கி பகவான், நிறைய பயின்றிருக்கார். அந்த கல்கி பகவான் இந்த மஸ்கரி தான் வாங்கி வைத்திருந்த சித்தியெல்லாம் கொடுத்து, சுவாமி நீங்கள் தான் இதை பயன்படுத்தி நல்ல அரசியலை உருவாக்க வேண்டும், இந்த பாரத தேசத்தை பாதுகாக்க வேண்டும், மீண்டும் கிருதயுகம் முளைக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ கல்கி தன்னுடைய படையுடன் சுற்றி நாடெல்லாம் தர்மத்தில் நிலைநாட்ட போற பொழுது மிலேச்சலுடைய மனைவிகள் சில மந்திரங்களை ஜபித்து கல்கியின் படைகள் மயங்கும்படியாக, மயங்கி விழும்படியாக செய்தார்கள். அப்ப கல்கி இந்த மஸ்கரியினுடைய துணையோடு அவர்களை மயக்கிலிருந்து எழுப்பினார். அந்த மஸ்கரி சொன்னபடியே அவர்கள் மயங்கி எழுந்த பிற்பாடு இந்த மிலேச்சர்கள், சூரிய சந்திர வம்சனை அடக்கி வந்த மிலேச்சர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களையும் சனாதன தர்மத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக கல்கி மாற்றினார். இப்படி புதிய அரசை, சனாதன தர்மத்தை ரட்சிக்கக்கூடிய புதிய அரசை ஏற்படுத்தினார் விஷ்ணு யசஸின் குமாரராக தோன்றிய கல்கி பகவான். அதையெல்லாம் மனதில் கொண்டு நாரதர் இப்பொழுது மஸ்கரியிடம் சம்வாதம் செய்து அரசியலை உருவாக்கி துட்டர்களை ஒழித்தள்ளின வரலாற்றை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கடன் பட்டவராக சொல்கிற திருநாவும் 439வது திருநாவும் இந்த துட்ட நிகிரக காரகா என்பது. இது தீயோர்களை தண்டிக்கக்கூடியது. தீயோர்கள் திருந்தி நல்லவர்களாகி இவர்கள் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது. எங்க இந்த தீயோரை தண்டிக்கக்கூடிய இந்த எம்பெருமானை ஒரு மஸ்கரியை சந்தித்தாரே, யார் அந்த மஸ்கரி என்று கேட்டார். சிலர் சொன்னார்கள், அத்வைத சம்பிரதாயத்தை உருவாக்கிய சங்கர பகவத் பாதர் தான் அந்த மஸ்கரி. மஸ்கரி என்றால் துறவி என்று பொருள். இல்லை இல்லை, எம்பெருமானுடைய அநாதி சனாதன சம்பிரதாயத்தை ஆகிய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்து சன்னியாசியாக காட்சியளித்த எதிராஜன் தான் மஸ்கரி, அவரைத்தான் முதலில் சந்தித்தார் என்று ராமானுஜ பக்தர்கள் கருதுகிறார்கள். எது எப்படியோ அந்த மஸ்கரியினுடைய உபதேசத்தினாலே நாட்டு மக்கள் திருந்துவார்கள் என்று கல்கி உணர்ந்து அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தார். ஆகையினால்தான் குரத்தாழ்வான் சொல்றார், எம்பெருமானை பார்த்து திருமாலின் தனியா இருக்கார். தன்னுடன் கூட இருந்த தன்னுடைய ஆச்சாரியன் எங்கே இருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது. ஏதோ கர்நாடகத்தில் இருக்கலாம், சோழ மன்னனுடைய காட்டாட்சிக்கு பயந்து அங்கே போயிருக்கலாம் என்ற அளவுதான் தெரியுமே ஒழிய எக்ஸாக்டா அவர் எங்க இருக்கார், என்ன பின்கோள் இருக்கார், அட்ரஸ் எல்லாம் போடணும் தெரியாது ஆழ்வானுக்கு, உரத்தாழ்வானுக்கு. அவர் தான் ராஜசபையில் ராமானுஜர் வேஷத்துல போனார், மஸ்கரி வேஷத்துல. ஆனால் மஸ்கரி வேஷத்துல வந்தது ராமானுஜர் அல்லர், குரத்தாழ்வான் என்று அங்க இருக்கிற நாலூரான்கிறவர் ராஜா காதில் கடிச்சான். ஆழ்மார்கிட்ட செஞ்சுட்டாங்க. ராஜா காதில் அவன் கடிச்சான். ஏன்னா அவருக்கு என்ன குரத்தாழ்வான்னு தெரியும், நாலூரான்னு பேர் அவருக்கு. குரத்தாழ்வான் கிட்ட தான் அவன் படிச்சிருக்கான் வடமொழி இலக்கணம் எல்லாம், அதனாலதான் பெரிய மேதாவியா இருந்தான். அவன் காட்டி கொடுத்த பிற்பாடு ராஜா தன்னுடைய கொடுமையான உள்ளத்திலே ஏதோ குரத்தாழ்வன் கண்ணையே பிடுங்க சொல்லிட்டான். நீ என்ன என் கண்ணை பிடுங்குவது என்று தானே கண்ணை குத்தி கொண்டார் குரத்தாழ்வான். அப்படியே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய வரலாறு. இந்த மஸ்கரியாகிய ஒருவருடைய துணையோடு மீண்டும் கலியுகத்தை அழித்து தர்மயுகத்தை கொண்டு வர கல்கி ஏற்பாடு செய்தார் என்பது ராமானுஜரைத்தான் என்று ரசிப்பொருள். மஸ்கரி என்று சன்னியாசி என்றுதான் சொல்லிருக்கு புராணம். ராமானுஜர் சொல்லி மக்களை திருந்தி போயிட்டார். மக்கள் எவ்வளவு திருந்தினார்கள் ராமானுஜரால் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாறு. ராமானுஜர் எம்பெருமானுக்கு
பணிவிடை செய்ய பலரை ஏற்படுத்தியிருந்தார். இப்போ எல்லாம் இருக்காங்க. ராமானுஜர் ஏற்படுத்தி பண்ண திருவரங்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணிவிடை குலவழியா வருது. அதுல துணி சலவை செய்யக்கூடிய ஒருத்தரை ராமானுஜர், நீ எம்பெருமானுக்கு தினம் சலவை செய்து கொடு என்று பணியில் அமர்த்தினார். எம்பெருமான் ரங்கநாதனுடைய வஸ்திரத்தை எல்லாம் நல்லா அவர் வெளுக்க தோச்சு ஈரங்கொல்லி என்று சொல்வார்கள், நல்லா காய்ச்சி வெயில்ல மடிச்சு அயன் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவார். அதே ரங்கனுக்கு மறுநாள் சாத்துவார்கள். அவ்வளவு ஆர்வமாக வஸ்திரம் கொண்டு வந்தேனே, எம்பெருமானாரே உங்கள் ரங்கன் என்றாவது ஒரு நாள் இது நன்னா இருக்குன்னு வாய் திறந்து சொன்னா நன்னா இருக்குமேன்னு கேட்டார். நமக்கு அந்த ஆசை வர்றதில்லை. ராமானுஜனுடைய கருணையினால் நமக்கு அந்த எண்ணம் வந்தது. அதனால ராமானுஜன் என்ன பண்ணார், அவனை அழைத்து கொண்டு ரங்கநாதன் முன்னாடி போனார். இவன் வெளுத்திருக்கிற துணியெல்லாம் பாரு, அழக மணவாள பெருமானை இவனுக்கு அனுகிரகம் நீயே பண்ணிவிட்டார். உடனே கர்ப்ப கிரகத்திலிருந்து பெருமாள் கேட்டான், ஈரங்கொல்லி நல்லா துணி வெளுத்திருக்க, ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வரம் கேளு, வேணும் கேளு தரேன். ராமானுஜர் நிற்கிறார். இவன் வரம் கேட்கணும். இப்போ இவன் எங்கேயாவது நாலு பொண்டாட்டி வேணும், 50 ஏக்கர் வேணும் கேட்டு போறான்னு அவர் கவலைப்படுறார். மீண்டும் சம்சாரத்துக்கு வந்துட்டு போறானு. அவன் அப்படி கேட்கல. சுவாமின்னா என்ன, அன்றைய தினம் நீங்கள் மதுரை நகருக்கு போனீர்களே பாலகிருஷ்ணனாக, அப்பொழுது உங்களுக்கு கம்சன் உடுத்திய உடையை நீங்கள் கேட்டபொழுது கொடுக்க மறுத்து விட்டார் எங்கள் குலத்தை சேர்ந்த ஒருவர் வடமதுரையில. உங்கள் நெஞ்சிலே புண்படுத்தி விட்டார், அதை மன்னித்தேன் என்று சொல்ல வேண்டும். ராமானுஜர் கள்ள ஜலம் வந்து இப்படிப்பட்ட ஒருவனை உருவாக்கணுமே. உடனே எம்பெருமான் சொன்னான், அப்பா அவனை இல்லை, இந்த கதையை கேட்பவர்கள் உன்னை போற்றுபவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்ய மன்னிச்சுடுற அவர் பிழைகளேன்னு சொன்னான். அப்பேற்பட்ட மக்களை மாற்றக்கூடிய மனப்பான்மையை தரக்கூடிய துறவியாக ராமானுஜராக எம்பெருமான் வந்து எம்பெருமான் ஆளையினால அனந்த ஆழ்வார் ஆதிசேஷன் தர்மத்தில் நிலைநாட்ட வாய்ப்பாக கல்கி நடந்து கொண்டார் என்பதை காண்பிப்பதற்கு தான் இந்த மஸ்கரி என்ற ஒரு கேரக்டரை கல்கி புராணத்தில் காண்கிறோம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. எப்படி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி துஷ்ட நிகிரகம் பண்ணினதுனால கல்கிக்கு அற்புதமான பெயர் அமைந்தது. துஷ்ட நிகிரக காரகாய நமஹா என்று அதை ஜெபிக்கிறோம். இதற்கான சம்ஸ்கிருத ஸ்லோகம். துஷ்டானாம் நிகிரகம் குர்வன் சாதூனாம் ரக்ஷணம் ததத் இதி சம்யாம் சமாப்னோதி துஷ்ட நிகிரக காரகா. துஷ்ட நிகிரக காரகா இதி சம்யாம் சமாப்னோதி என்று உரை நடைபெடுத்துக் கொள்ளுங்கள். இதற்காக தமிழ் பாசுரம். தீயோரை தண்டித்து திரித்திடும் என்பதனால் கல்கி தன்னை ஏற்றி துஷ்ட நிகிரக காரகன் என்றாரே பெரியோர்கள். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். துஷ்ட நிகிரக காரகாய நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.